எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். நான் பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டு கழக தலைவர். அதோட இந்த ஊரில் நானும் ஒரு பிள்ளை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னா ஒரு 20 வருஷ காலம் அங்கே இருந்தேன் என்கிட்ட. ஆமாம், இப்போ ஒன்றும் இல்லை, நான் எலெக்ஷன் விஷயம் மட்டும் வந்திருக்கேன். ஐயா இமானுவேல் சேரன் வந்து நம்ம கடவுளாக கும்பிட்றோம், தெரியும். வருஷம் நீங்கள் எல்லாருமே அங்கே வரலாம், நினைவெடுக்கணும் கும்பிட்றோம். ஆனால் அரசு தரப்பில் இது வரைக்கும் எப்படி சொல்லலாம், திமுக அதிமுக எல்லாருமே ஆட்சியில் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. ஒருத்தர் கூட தன்னுடைய சொந்த செலவில் ஒரு 1000, 2000, 5000 கூட மாலை கூட சொந்த செலவில் வாங்கலாம். அரசு தரப்பில் மாலை வாங்கினா அவர் அரசு அங்கீகாரம் பெறும்னு சொல்லி அவங்களே புறந்தள்ளி இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. பண்ணல இந்த வருஷம், அதாவது 66 ஆண்டுகளுக்கு அப்புறம் 67ஆவது வருஷம் இந்த வருஷம் அவருக்கான ஒரு மணிமண்டபத்தை அமைக்கணும் இந்த அரசு முடிவு பண்ணிருக்கு. அவர் பல லட்சம் எத்தனை கோடி கொடுத்தோம் அது இல்லை, அரசு தரப்பில் ஒரு கட்டணம், அவருக்குன்னு ஒரு நினைவிடம் கட்டணும். அது அரசு நம்ம சொந்தத்தில் பல கோடி கட்டலாம். ஒவ்வொரு மனிதன் நம்ம இருக்கிறதுக்கு எத்தனை பேர் கோடீஸ்வரர் இருக்கு கட்டலாம். ஆனால் அரசு தரப்பில் கட்டணும்னு சொல்லி தான் நம்மளுடைய வாதம் வரலாம். அது இந்த திமுக பிரிவில் நான் தலைவரானதுக்கப்புறம் அதை முயற்சி ரொம்ப முயற்சி எடுத்தேன். கம்பல்சரி அது ரெடி ஆச்சு. 3 கோடி ரூபாய்க்கு அரசு தரப்பு 3 கோடினா இடம் மட்டும் இல்லை, பில்டிங் மட்டும். இடம் வந்து பல கோடி ரூபா போகிற முறையில் ஒரு 6,000 இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் இருக்கும். அது அதோடைய வேரியேஷன் சொல்லுவாங்க. இருந்தாலும் அரசு அங்கீகாரத்துக்கு ஒன்று இருக்கலாம். அரசு அங்கீகாரம் அது இந்த அரசு இந்த வருஷம் பண்ணியிருக்கு. அதோடைய நன்றிக்கரனா திமுக வாக்களிக்கணும்னு நம்ம ஊருக்குள்ள சொல்ல வந்திருக்கேன். எல்லாத்தையுமே வாக்களிக்கணும், அதை ஒரு நன்றிக்கடன் நம்ம செய்யணுங்கிற ஒரு நன்றிக்கடன். இதுக்கு தான் சொல்ல வந்திருக்கேன். இது போக நான் தனியாக ஒரு விஷயம் சொல்ல வந்தேன்னா, அப்புறம் நம்ம சங்கங்கள் முறையாக, அதாவது தேவேந்திர குல சங்கம் எல்லா இதுலேயும் இருக்குது. அது பெரிய சங்கம் தேவேந்திர பண்பாடு கழகம். இதே மாதிரி ஆப்லான் மூல சங்கம் ஒரு சங்கம் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியாமல் இருக்காது, தெரியாது. இன்னும் இணையதளத்தில் நிறையா பார்த்துருக்கேன். அந்த சங்கம், அந்த சங்கத்து சார்பாக இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒவ்வொரு கிராமமாக போகிறாங்க. தேவர் வாக்கு தேவருக்கு தான், ஆனால் நிற்கிறதுக்குள்ள தேவர் தானே. ஆமாம், ஒவ்வொரு கிராமமாக போய் ஒவ்வொரு மக்கள் ஆணும் பெண்ணும் சேர்ந்து நீங்கள் எல்லாருக்கும் ஓட்டு போடணும், கம்பல் பண்ணுறாங்க. ஓட்டு போடணும் அப்படின்னு உறுதி எடுக்கிறாங்க. உறுதி எடுத்து பத்திரிகை கொடுக்குறாங்க, நாங்கள் கூட உங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு. ஏன் அவங்க சாதி அணிக்கும் போது ஏன் அவருடைய செயல்பாடு ஜெயிச்சா அவர் அந்த இடத்துக்கு பதவிக்கு வந்தால் நம்ம நிலைமை ஒரு ஏற்கனவே அவரால் பாதிக்கப்பட்டிருக்கோம். பரமக்குடி துப்பாக்கியிலிருந்து தொடர்ச்சியான சம்பவங்கள் நிறையா நடந்திருக்கு. தென் மாவட்டங்களில் நடந்த கொலைகள்லாம் எல்லாருமே அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. சம்மந்தப்படாமல் கிடையாது, கான்செப்ட் பணம் கொடுக்குறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க ஜெயிச்சா, அந்த தரப்பு ஜெயிச்சா அந்த சாதியினால் நம்மளோட அடக்குமுறை தான் வரும். தேவர்னால அடக்குமுறை தான் வந்திருக்கு. அவங்க அந்த சாதிங்கிறவங்க ஃபுல்லாக நம்மளோட அடக்குமுறையில் தானே. நிறைய இடத்துல நம்ம ஸ்கூலில் போனால் பிள்ளைகள் அடிக்கிறது, ரோட்டில் போனால் பஸ்ஸில் போனால் இது பண்ணுறது, நிறைய பிரச்சனை அவங்களால வந்துட்டு இருக்கு. இந்த ராமநாதபுரத்தில் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக அவன் செய்யறாங்க நம்ம விட்டு கொடுத்ததில்ல. அவன் செஞ்சு அடுத்த சம்பவம் திருப்பி பண்ணியிருக்கான். ஒவ்வொரு விஷயமும் திருப்பி பண்ணியிருக்கான். பிள்ளை அடிச்சா திருப்பி இருப்பான். தொட்டா அவன் எதுனாலும் செஞ்சுருக்கான். அவனோட ஒரு படி மேலே தான் செஞ்சுருக்கான். ஆனால் இருந்தாலும் ஒரு அதிகாரத்தின் மேலே வந்து பவரில் மேலே உட்காந்து நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். போராடும் கஷ்டம், போராட்டம் புதுசல்ல, அது கஷ்டமாக இருக்காது. அதனால அந்த ஒரு விஷயத்த சொல்லி எல்லாரும் அவங்க அதை நிற்கும் போது நம்மளும் ஒரு சமூகம் சார்ந்து நம்ம ஓட்டு போடணும்னு பார்க்குறோம். அதில் ஒரு பயணம் நம்ம சார்ந்த ஒருத்தர் செஞ்சு மூலம் நிற்கிறாரு. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவரும் தேவேந்திர குல ஓட்டை பிரிக்கணுங்கிற விதத்தில் பிரிச்சாத்தான் அவர் செய்ப்பாருங்கிறதுக்கு கணிச்சு பாருங்க. குலத்தில் ஃபுல்லாக ஒன்று போட்டால் அவன் ஜெயிச்சலாம். நம்ம கூட பிரிஞ்சு போடுவான். இந்த நாம் தமிழில் இருக்கான், இதில் இருக்குன்னா பிரிச்சு போடுவோம். ஓட்டை பிரிச்சுட்டா அவன் ஈஸியாக ஜெயிச்சலாங்கிற கணிப்பில் இவரை கொண்டாந்து நிறுத்துறாங்க. நம்ம பையனை ஒருத்தர் நிறுத்தி பம்புச்சினத்தில் ஓடி கட்டிருக்காங்க. அவன் நம்மளை பிரிச்சாளுங்கிற அந்த சூழ்ச்சி செஞ்சு அவன் ஜெயிக்க முயற்சியாரு. அதனால நவாஸ்கான் எம்பி போன பேர் இருந்தார். அவர் செஞ்சாரா, இந்த ஊர் செஞ்சிருக்காருன்னு எனக்கு தெரியல, வரவே வாய்ப்பு இல்லை. ஆனால் அது திருப்பி செய்ய சொல்லுவோம். இன்னொரு விஷயம், இஸ்லாமியனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதாவது ஒரு எதிரி கொடுத்தோம்னா ஒரு டம்மியை ஒரு ஆள் உருவாக்கணுங்கிறதுக்காக நம்மளோட எதுக்கு வரும். ஒன்று திமுகவுக்கு ஐயாவுக்கு மணிமண்டபம் கட்டி கொடுக்கலாம், அவருக்கு நன்றிக்கலாம். இதை செய்விய இந்த பாலம் எல்லாரையும் அவங்களோட நம்பிக்கையில் தான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். நம்மளும் அவங்க சாதியாக நிற்கும் போது நம்மளும் சாதியாக எதிரிகள் எல்லாமே எல்லாரும் நம்மளை எதிர்க்கிறவங்க எதிரி கொடுத்து எல்லாரும் ஒரு சாதி கூட எதிரி சொல்லுவோம். நம்ம யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம எதிரி சொல்லுவோம். அவங்க நமக்கு இன்னைக்கு எதுக்காக நம்மளை எதிரி அணிக்கணும். அதனால தான் அவங்களை வீழ்த்தணுங்கிறதுனால ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிற ஏனிச்சனத்தில் வந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாக்களிக்கணும். இது ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு தேவேந்திரனா வீர தேவேந்திரன் அனைவருக்கும் நான் அதை பதிவு பண்ணிட்டு வரேன். நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக இதை செய்வீங்கன்னு நான் செஞ்சு அந்த இது பண்ணிக்கிறேன்.